சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரத்துக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பத்தின எல்லா உண்மையுமே மீனா தெரிஞ்சுக்கிறாங்க. ரோஹிணி அவங்களுடைய முதல் கணவர் இறந்ததுக்காக திதி கொடுக்கறதுக்காக ரோஹிணி அவங்க அம்மா கிருஷ் எல்லாருமே ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா அந்த கோயிலுக்கு மீனாவும் வந்திருக்காங்க. அப்ப ரோஹிணியுடைய அம்மா ஐயர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இவதான், இவ பேரு கல்யாணி, இவருடைய ஹஸ்பண்டுக்கு தான் திதி கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய குழந்தை கிருஷ்ணங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. மீனா அதிர்ச்சி எழுந்து அவங்க கையில உள்ள குடத்தை கீழே போடுறாங்க. அங்க மீனா இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. மீனா ரோஹிணி பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு கோவத்துல கண்ணத்திலே அரங்கிறாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை எல்லாருக்கிட்டையும் மறைச்சு இப்படி பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கே, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? எதுக்காக நீ இவ்வளவு பெரிய உண்மையா மறைச்ச? தான் பெத்தெடுத்த பிள்ளையே ஒரு ஹாஸ்டல் விட்டு வளர்க்குறே, நீலாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமா கொஸ்டின் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி கதறி மீனாவுடைய காலை பிடிச்சு அழுகுறாங்க. தயவு செய்து மீனா என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்க, இந்த விஷயத்த மட்டும் வீட்டுல யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கதறி அழுகுறாங்க. மீனா கிட்ட சத்தியமும் வாங்குறாங்க. மீனாவும் ரோஹிணிக்கு சத்தியம் பண்ணி தராங்க. கிருஷ்ணோடைய பாட்டியும் மீனா கிட்ட கதறி அழுகுறாங்க. தயவு செய்துமா என் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொடுமா, உன்னை நம்பிதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அழுகுறத பார்த்துட்டு மீனாவும் மனசை மாத்திக்கிறாங்க. மீனா கிட்ட சத்தியம் கேட்கிறாங்க. மீனாவும் வேற வழி இல்லாம அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த உண்மையும் நான் வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. மீனா ரோஹிணிக்கு டைம் கொடுக்குறாங்க. சீக்கிரமாவே இந்த உண்மையை நீ வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அதுக்கப்புறம் சொல்லலாம், அது நானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரோஹிணி ரொம்பவே பயந்து போறாங்க.